நண்பர்களே, இவ்வுலகில் சிலர் சிரமப்படாமல் அனைத்தையும் பெற்றுவிட முடிகிறது. ஆனால் வேறு சிலரோ முழு முயற்சிக்குப் பிறகும் வெறுங்கையுடன் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இது ஏதோ ஒரு இரவின் இரகசியத்துடன் தொடர்புடையதாக இருக்க முடியுமா? ஆம், நான் எதைப் பற்றி பேசப் போகிறேனோ அதை கேட்ட பிறகு நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பு தூங்கியது போல ஒருபோதும் தூங்க மாட்டீர்கள். ஏனென்றால் இன்று இரவு நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் நாளை காலை உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கலாம். எனவே வீடியோவை கடைசி வரை கட்டாயம் கேளுங்கள். ஏனெனில் இறுதியில் நான் ஒரு உறுதிப்படுத்தும் நுட்பத்தை சொல்வேன். அது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபஞ்சத்தை கட்டாயப்படுத்தும். வாருங்கள், ஆரம்பிக்கலாம். பாருங்கள், முதலில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் ஒரு பூதம் அல்ல. அதாவது, என்னை கோடீஸ்வரனாக்கு என்று நீங்கள் சொன்னால் அடுத்த நாள் காலையில் படுக்கையில் பணக்கட்டிகள் குவியலாக கிடைக்காது. இல்லை, பிரபஞ்சம் ஒரு வேலைக்காரனைப் போல சரி எஜமானரே என்று சொல்வதில்லை. இது ஒரு உயிருள்ள, உணர்ச்சிமிக்க மற்றும் மிகவும் அறிவார்ந்த உணர்வு. மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ளது. இப்போது இங்கே ஒரு மிக ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை முழு மனதுடனும் முழு உணர்வுடனும் விரும்பும்போது அந்த ஆசையிலிருந்து ஒரு சக்தி வெளிப்படுகிறது. அது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் மன அலைகள், உங்கள் உணர்வு, உங்கள் நோக்கம் அனைத்தும் இணைந்து ஒரு அதிர்வெண்ணை உருவாக்குகின்றன. பிரபஞ்சம் அந்த அதிர்வெண்ணை தான் பிடிக்கிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்கள் மனமே ஒவ்வொரு நொடியும் பயம், சந்தேகம் மற்றும் பற்றாக்குறை ஆகியவற்றால் நிறைந்திருந்தால் பிரபஞ்சம் என்ன கேட்கும்? பயம், சந்தேகம், பற்றாக்குறை, இவற்றைத்தான். பிறகு மக்கள் சொல்கிறார்கள், நான் முயற்சிக்கிறேன், பிறகு ஏன் நடக்கவில்லை என்று. ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்யவில்லை, நீங்கள் பயப்படுகிறீர்கள். அது நடக்காமல் போனால் என்ன செய்வது என்று. இந்த பயமே உங்கள் அதிர்வெண்ணாக மாறிவிடுகிறது. பிரபஞ்சம் மிகவும் எளிமையானது. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே அது திருப்பித் தருகிறது. நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்பதை அல்ல. அதாவது, பகலில் நீங்கள் எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இரவில் அது கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று யோசிக்கிறீர்கள் என்றால், பிரபஞ்சம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்ற விஷயத்தை பிடித்துக் கொள்கிறது. இது கொஞ்சம் விசித்திரமாகத் தெரிகிறது அல்லவா? ஆனால் இதுதான் அதிர்வின் அறிவியல். இப்போது கேள்வி என்னவென்றால், பிரபஞ்சம் எப்போது கேட்கிறது? நாம் எல்லா நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். பிறகு அது எப்போது கேட்கிறது? இதன் பதில், இரவு நேரத்தில். இரவு நேரம் மிகவும் புனிதமான நேரம். நாள் முழுவதும் நம் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேலை, சமூக ஊடகங்கள், மொபைல், மக்களின் பேச்சுக்கள். நம் மனம் சிதறிக் கிடக்கிறது. ஆனால் இரவு வந்தவுடன் உடல் சோர்வடைகிறது. மேலும் மனம் அமைதியாகத் தொடங்குகிறது. இப்போது கேளுங்கள், இதுதான் உங்கள் ஆழ்மனம் திறக்கத் தொடங்கும் தருணம். இதுதான் உங்கள் எல்லா நம்பிக்கைகளையும், பயங்களையும், விருப்பங்களையும் சேர்த்து வைத்திருக்கும் மனம். நீங்கள் உண்மையிலேயே நம்புவதைத்தான் அது பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நீங்கள் நாள் முழுவதும் எனக்கு ஒரு புதிய வேலை வேண்டும் என்று யோசித்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இரவில் தலையணையில் தலையை வைக்கும்போது உள்ளுக்குள்ளிருந்து, ஒருவேளை நான் இதற்கு தகுதியானவன் இல்லை என்ற குரல் வந்தது. இப்போது சொல்லுங்கள், எந்த விஷயம் உண்மையானது? நீங்கள் சொன்னதா அல்லது நீங்கள் உணர்ந்ததா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்பதில்லை, அது உணர்ச்சிகளை கேட்கிறது. மேலும் இரவுதான் உங்கள் உணர்ச்சி மிக ஆழமாகச் செல்லும் நேரம். அப்படியானால் பகலில் சிந்திப்பதில் என்ன பயன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். நிச்சயம் பயன் உண்டு. பகலில் பயிற்சி நடக்கிறது, ஆனால் இரவில்தான் தேர்வு நடக்கிறது. இரவில் உங்கள் ஆழ்மனதின் கதவு திறக்கிறது. அந்த கதவுதான் பிரபஞ்சத்தின் தகவல் தொடர்பு சேனலுக்குச் செல்கிறது. இப்போது கொஞ்சம் அறிவியலையும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் தூங்கும் நிலைக்கு வரும்போது நமது மூளை அலைகள் பீட்டாவிலிருந்து ஆல்பாவுக்கும் பின்னர் தீட்டா நிலைக்கும் செல்கின்றன. தீட்டா நிலை என்பது தியானம் நடக்கும் அதே நிலைதான். இதில் குழந்தைகள் மிக வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் இதில் வெளிப்படுத்துதல் மிக ஆழமாக வேலை செய்கிறது. இந்த நிலையில் நீங்கள் தர்க்கத்தின் அடிப்படையில் சிந்திப்பதில்லை, நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே பிரபஞ்சத்தின் மொழி.
இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இரவில் நீங்கள் எதை ஒளிபரப்புகிறீர்கள்? பயமா, கவலையா அல்லது நன்றியுணர்வா? ஏனென்றால் இந்த ஒளிபரப்புதான் நாளை காலை உங்கள் யதார்த்தமாக மாறித் திரும்புகிறது. அதனால்தான் ஆன்மீக குருமார்கள் எப்போதும் இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த எண்ணங்கள்தான் நாளைய பிரபஞ்சத்தை தீர்மானிக்கின்றன. இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்கள் மனம் ஒவ்வொரு இரவும் பற்றாக்குறையை நினைத்தால் பிரபஞ்சம் எப்படி செழிப்பை தர முடியும்? பிரபஞ்சம் உங்கள் எதிரி அல்ல, அது ஒரு கண்ணாடி. நீங்கள் எதை அனுப்புகிறீர்களோ அதையே அது காட்டுகிறது. கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் இரக்கமற்றது, ஆனால் மிகவும் நியாயமானது. இப்போது ஒரு சிறு கதையை கேளுங்கள். ஒரு துறவி இருந்தார். அவர் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வார். நன்றி ஆண்டவரே, இன்றைய நாள் அற்புதமாக இருந்தது. அன்றைய நாள் மோசமாக இருந்தாலும் சரி, அவர் யாரையாவது இழந்திருந்தாலும் சரி, அவர் எப்போதும் நன்றியுணர்வுடன் தூங்குவார். சில மாதங்களிலேயே அவரது வாழ்க்கை மாறியது என்று சொல்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் நன்றியுணர்வு செழிப்பின் அதிர்வெண். நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் பற்றாக்குறையை அல்ல, பூரணத்துவத்தை ஒளிபரப்புகிறீர்கள். பிரபஞ்சம் அதையே திருப்பித் தருகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இரவில் படுக்கையில் படுக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாளைக்கு பிள்ளை எப்படி கட்டுவது? ஏன் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது? அல்லது நான் தகுதியான அனைத்தையும் நான் பெறுகிறேன். நீங்கள் எந்த எண்ணத்தை தினமும் திரும்பத் திரும்பச் சொல்கிறீர்கள்? ஏனென்றால் அதுதான் உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கிறது, சிறிது பயத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தினால் பிரபஞ்சம் இன்னமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அறியாமலேயே ஒளிபரப்பும் விஷயத்தைத்தான் அது அனுப்பும். அதாவது நீங்கள் பயத்தை அனுப்பினால் அது பயத்தின் அனுபவத்தை அதிகரிக்கும். நீங்கள் பற்றாக்குறையை நினைத்தால் மேலும் பற்றாக்குறையை கொடுக்கும். பிரபஞ்சம் நடுநிலையானது. அதற்கு நல்லது அல்லது கெட்டது தெரியாது. அது சக்தியை மட்டுமே அடையாளம் காண்கிறது. எனவே கேள்வி பிரபஞ்சம் கேட்கிறதா என்பதல்ல. கேள்வி நீங்கள் அதற்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதே. இப்போது ஒரு சிறிய நடைமுறை தடங்கல். பலர் என்னிடம் கேட்கிறார்கள், நான் இரவில் உறுதிமொழிகளைச் சொன்னேன், ஆனாலும் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று. அதற்கு நான் சொல்கிறேன், எத்தனை முறை சொன்னீர்கள்? அவர்கள் 3 நாட்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், 3 நாட்களில் பிரபஞ்சம் உங்களைத்தான் தொடங்கியுள்ளது, அங்கீகரிக்க இல்லை. இது நாளை காலையில் டெலிவரி கிடைப்பதற்கு அல்ல, இது பிரபஞ்சம். இங்கே முதலில் அதிர்வுகள் ஒத்திசைக்கப்படுகின்றன, பிறகுதான் யதார்த்தம் வருகிறது. எனவே இப்போது புரிந்து கொள்ளுங்கள். இரவில் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் அந்த சில நிமிடங்கள் உங்கள் வரவிருக்கும் மாதங்களுக்கான நீல அச்சுப்படியாக மாறிவிடுகிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் இரவில் படுக்கும்போது இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனம் ஒரு டிரான்ஸ்மிட்டர், பிரபஞ்சம் ஒரு ரிசீவர். நீங்கள் எந்த உணர்ச்சியை அனுப்பினாலும் அது அதே அதிர்வெண்ணில் பதிலளிக்கும். இன்று நீங்கள் நன்றியுணர்வை அனுப்பினால் நாளை செழிப்பு திரும்பும். இன்று நீங்கள் பயத்தை அனுப்பினால் நாளை தடைகள் திரும்பும். எனவே அடுத்த முறை நீங்கள் இரவில் உங்கள் தலையணையில் தலையை வைக்கும்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்று நான் பிரபஞ்சத்திற்கு என்ன சொன்னேன்? ஏனென்றால் உங்கள் மனதில் வரும் பதில்தான் உங்கள் நாளைய உண்மையாக மாறும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது வார்த்தைகளை மட்டுமல்ல, உங்கள் அலைகளை, அதிர்வுகளை கேட்கிறது. நீங்கள் இரவில் அனுப்பும் அலைகள்தான் காலையில் உங்கள் யதார்த்தமாக திரும்புகின்றன. இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் இப்போது பிரபஞ்சத்திற்கு சரியான செய்தியை அனுப்பினீர்களா? இரவு சாதாரணமாக தோன்றுகிறது அல்லவா? மக்கள் இரவு என்பது தூங்குவதற்கான நேரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் இரவு என்பது முழு பிரபஞ்சமும் உங்களுக்காக விழித்திருக்கும் நேரம். ஏனென்றால் இரவு இருளின் நேரம் அல்ல, மாறாக அமைதியின் நேரம். வெளிப்புற சத்தம் முடிவடையும் போது உள்ளுக்குள்ளிருக்கும் குரல் கேட்கத் தொடங்குகிறது. அந்த குரல்தான் நேரடியாக பிரபஞ்சத்தை அடைகிறது. பகலில் நமது மனம் ஒரு சந்தையைப் போல இருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு சத்தம் எதிரொலிக்கும். வேலையை பற்றிய கவலை, முதலாளியின் திட்டு, ஃபோன் ரிங்டோன் அல்லது சமூக ஊடக அறிவிப்புகள். அதாவது ஒரு நிமிடம் கூட அமைதி என்பது ஒரு ஆடம்பரமாகிவிட்டது. நமது மூளை 24 மணி நேரமும்
அதிகப்படியான சுமையில் இருக்கிறது. மூளை சத்தத்தால் நிறைந்திருக்கும் போது பிரபஞ்சத்தின் நுட்பமான அதிர்வெண்ணை அடைவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடுகிறது. ஆனால் இரவு வந்தவுடன் எல்லா சத்தமும் மறைந்து விடுகிறது. எல்லா அடுக்குகளும் அகற்றப்படுகின்றன. நீங்கள் உங்கள் உண்மையான சுயத்துடன் எஞ்சியிருக்கிறீர்கள். இரவில் இருள் இருக்கும்போது அது பயங்கரமானதல்ல. அது உங்களுக்குள் பார்க்க ஒரு வாய்ப்பை மட்டுமே கொடுக்கிறது. இரவில் நீங்கள் சிந்திப்பது, அதிக உண்மையாக உணருவதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் முகமூடியில் இருப்பதில்லை. பகலில் நாம் அனைவரும் போலியான புன்னகையை அணிந்து கொள்கிறோம். நான் நன்றாக இருக்கிறேன், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று. ஆனால் இரவில் அந்த பொய்கள் நிலைக்காது. இரவில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் உண்மையான அதிர்வு. பிரபஞ்சம் அந்த அதிர்வைத்தான் பிடிக்கிறது. இப்போது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இரவில் வெளிப்படுத்துதல் ஏன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது? பாருங்கள், அறிவியல் கூட ஒப்புக்கொள்கிறது. இரவில் நாம் தூக்க நிலைக்கு செல்லத் தொடங்கும் போது நமது மூளை தீட்டா அலைகளை உருவாக்குகிறது. தீட்டா அலைகள் என்பவைதான் ஆழ்மனம் மிக அதிகமாகச் செயல்படும் நிலை. இது குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் நிலை, தியானம் நடக்கும் நிலை, கனவுகள் மூலம் பிரபஞ்சத்திலிருந்து சிக்னல்கள் கிடைக்கும் நிலை. இப்போது யோசித்துப் பாருங்கள், அந்த நிலையில் நீங்கள் பயம், கவலை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அனுப்பினால் ஆழ்மனம் என்ன கற்றுக்கொள்ளும்? அதே பயம், அதே கவலை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாகி நன்றியுணர்வு மற்றும் நம்பிக்கையின் அதிர்வை அனுப்பினால் பிரபஞ்சம் அதற்கேற்ப பதிலளிக்கும். நீங்கள் இரவில் ஒரு விஷயத்தை ஆழமாக விரும்பினீர்கள். காலையில் அதுபோலவே ஒரு நிகழ்வு நடந்தது. உதாரணமாக, ஒரு நண்பரிடமிருந்து திடீர் அழைப்பு அல்லது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் இதை ஒரு தற்செயல் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இல்லை, அது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. அது உங்கள் அதிர்வுக்கு கிடைத்த பதில். ஏனென்றால் மற்ற உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் நேரடியாக பிரபஞ்சத்தின் கதவை அடைகிறது. பகலில் அந்த கதவு கூட்டத்தால் நிரம்பியிருக்கும். இரவில் அது திறந்திருக்கும் அமைதியாக. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பிரபஞ்சத்தின் நேரத்தை மூடிவிடுகிறோம். அதை வீடியோக்களுக்கு கொடுத்து விடுகிறோம். அதாவது, இரவின் அந்த இரகசிய நேரத்தை ஏதோ ஒரு வீடியோவுக்கு சிரித்துக்கொண்டே செலவிடுகிறோம் என்று யோசித்துப் பாருங்கள். பிறகு என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை என்று கேட்கிறோம். அடடே, உங்கள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது நீங்கள் அதை படங்களால் நிரப்புகிறீர்கள். அப்படியானால் பிரபஞ்சம் எதை வெளிப்படுத்தும்? படங்களைத்தான் அனுப்பும். இப்போது யோசித்துப் பாருங்கள், தூங்குவதற்கு முன் உங்கள் கடைசி எண்ணம் என்னவாக இருக்கும்? நாளை அலுவலகம் செல்ல வேண்டும், அல்லது எனக்கு இன்னும் பணம் இருந்தால் நன்றாக இருக்குமே, அல்லது நான் பயப்படுகிறேன். அந்த கடைசி எண்ணம்தான் உங்கள் முதல் ஆழ்மன சிக்னலாக மாறுகிறது. ஆழ்மனம் அந்த சிக்னலை இரவு முழுவதும் திரும்பத் திரும்பச் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதாவது, நீங்கள் பயத்துடன் தூங்கினால் உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் பயத்தை அதிர்வுபடுத்திக் கொண்டிருக்கும். காலையில் அதே பயம் உங்கள் யதார்த்தமாக திரும்பும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை மற்றும் நன்றியுணர்வுடன் தூங்கினால் நம்பிக்கையும் அமைதியும் பிரபஞ்சத்திற்குள் ஒரு ஆற்றல்மிக்க சங்கிலி எதிர்வினையை தொடங்குகிறது. இரவு ஒரு வெளிப்படுத்துதல் சாளரம், உங்கள் விருப்பத்தை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு ஜன்னல். அங்கே ஆண்டவியல் ஆற்றல் அதை பிடித்துக் கொள்கிறது. நீங்கள் சில விஷயங்களுக்காக உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது அதன் கூடுதல் வடிவங்கள் உங்களுக்கு முன்வரத் தொடங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உதாரணமாக, ஆஹா, இன்று ஒரு நல்ல நாள் என்று சொன்னால் நாளைய நாள் இன்னும் சிறப்பாக அமைகிறது. ஏன்? ஏனென்றால் நன்றியுணர்வு ஒரு உயர் அதிர்வெண் உணர்ச்சி. இரவு நன்றியுணர்வை பெருக்குகிறது. பல பழங்கால நாகரிகங்களில் இரவு பிரார்த்தனைக்கான நேரமாக கருதப்பட்டது. ஏனென்றால் இரவில் ஆத்மா மிகவும் ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கும். யோகிகள், சாதுக்கள், துறவிகள் அனைவரும் இரவில் பயிற்சி செய்வார்கள். ஏனென்றால் அப்போது ஆற்றல் புலம் மிகவும் அமைதியாக இருக்கும். எந்த எதிர்ப்பும் இருக்காது. பகலில் நீங்கள் சிந்திக்கும்போது மூளை குறுக்கிடுகிறது. இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமா என்று. ஆனால் இரவில் அந்த குரல் மெதுவாக மறைந்து விடுகிறது. அப்போதுதான் உங்கள் ஆழ்மனம் நேரடியாக பிரபஞ்சத்துடன் இணைகிறது. இரவில் தியானம் செய்கிறார்கள், உறுதிமொழிகளைச் சொல்கிறார்கள், அல்லது சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இரவில் பேசப்படும் வார்த்தைகள்
பகலில் பேசப்படும் 1000 வார்த்தைகளை விட அதிக சக்தி வாய்ந்தவை என்பதை அவர்கள் அறிவார்கள். ஒருமுறை முயற்சி செய்யுங்கள். தூங்குவதற்கு முன் 5 நிமிடங்கள் மொபைலை அணைத்துவிட்டு உட்காருங்கள். கண்களை மூடிக்கொண்டு, இன்று நான் அமைதியாக இருக்கிறேன், நன்றியுடன் இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று யோசியுங்கள். அடுத்த நாள் எப்படி உணர்கிறீர்கள் என்று பாருங்கள். ஏனென்றால் இந்த எளிய பயிற்சி உங்கள் அதிர்வெண்ணை மாற்றுகிறது. ஆனால் இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் அந்த காலியிடம் வேறு ஏதோ ஒரு சக்தியால் நிரப்பப்படும். பற்றாக்குறை, பயம், சந்தேகம், பாதுகாப்பின்மை. அதுவே உங்கள் யதார்த்தமாக மாறும். இரவு காலியாக இருக்காது. ஒன்று நீங்கள் அதை நம்பிக்கையால் நிரப்புகிறீர்கள், அல்லது அதுவே உங்கள் பயத்தால் நிரப்பப்படுகிறது. எனவே யோசித்துப் பாருங்கள். இன்று இரவு நீங்கள் யாரை அனுப்புவீர்கள்? நம்பிக்கை அல்லது பயம்? இரவு என்பது தூங்குவதற்கான நேரம் மட்டுமல்ல, உள் விழிப்பிற்கான நேரம். ஏனென்றால் பகலில் நீங்கள் உலகத்துடன் பேசுகிறீர்கள், ஆனால் இரவில் பிரபஞ்சம் உங்களுடன் பேசுகிறது. ஆனால் நீங்கள் கேட்கிறீர்களா? ஒருவேளை இல்லை. ஏனென்றால் நமது பயத்தின் சத்தத்தில் அதன் கிசுகிசுப்பை கூட நம்மால் கேட்க முடிவதில்லை. எனவே இனிமேல் இரவு வரும்போது அதை வெறும் தூக்க நிலை என்று நினைக்காதீர்கள். அது உங்கள் வெளிப்படுத்துதல் நிலை. உங்கள் உள் உலகத்தை மீட்டமைக்கக்கூடிய நேரம் அது. வீடியோக்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். 2 நிமிடங்களுக்கு மொபைலை தூர வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுடன் பேசாமல் தூங்கும் நாள் உங்களை மறந்து வாழும் நாளாக இருக்கும். எனவே பிரபஞ்சத்திற்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அதை கேட்கும்போது அது உங்களை கேட்கும். பிறகு அடுத்த நாள் காலையில் ஏதாவது நல்லது நடந்தால் அதை ஒரு தற்செயல் என்று சொல்லாதீர்கள். இதை நான் இரவில் கேட்டேன் என்று சொல்லுங்கள். இப்போது உண்மையான பகுதி வருகிறது. இந்த முழு வீடியோவிலும் நீங்கள் காத்திருந்த தருணம். இரவு வெளிப்படுத்துதலை எப்படிச் செய்வது? அதாவது பிரபஞ்சம் உண்மையில் நம் பேச்சை கேட்டு நாம் விரும்புவதையே திரும்பத் தரும்படி என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இது ராக்கெட் அறிவியல் அல்ல. ஆனால் கேட்டதும் கிடைத்துவிடும் அளவிற்கு இது எளிமையானதும் அல்ல. இது ஒரு கலை, ஒரு உணர்வுமிக்க பயிற்சி. இதில் உங்கள் மனம், உணர்வு மற்றும் நம்பிக்கை அனைத்தும் ஒரு லயத்தில் வர வேண்டும். எனவே நான் இதை மிக எளிமையான வார்த்தைகளில் விளக்குகிறேன். 3 படிகள் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு அடியையும் ஆழமாகச் செய்ய வேண்டும். இல்லையெனில் பிரபஞ்சம் குழப்பமடையும். உங்கள் விருப்பம் ஏற்றத்தில் சிக்கிவிடும். இரவில் தூங்குவதற்கு சரியாக 5 நிமிடங்களுக்கு முன் மொபைலை தூர வையுங்கள். ஆம், இது கடினம் என்று எனக்குத் தெரியும். ஏனென்றால் பலருடைய உறவு வாட்ஸ்அப்பின் கடைசி பார்த்த நேரம் மூலம்தான் செல்கிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் ஆழ்மனதுடன் இணைய விரும்பினால் முதலில் அதன் சிக்னலை துடைக்கவும். போன் திரை பிரகாசம் போன்றவை உங்கள் மூளையை ஆக்டிவ் மோடில் வைக்கின்றன. ஆனால் உங்களுக்கு தேவையானது ஏற்கக்கூடிய நிலை. ஏனென்றால் வெளிப்படுத்துதல் சத்தம் முடிவடையும் இடத்திலும் அமைதி பேசும் இடத்திலும் தான் நடக்கிறது. எனவே முதலில் லைட்டை அணைக்கவும், மொபைலை அமைதியில் வைக்கவும், உங்கள் உடலை தளர்த்தவும். சில ஆழமான சுவாசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் அமைதியாகி வருவதை உணருங்கள். இப்போது நீங்கள் உங்கள் ஆழ்மனதை சந்திக்க தயாராக உள்ளீர்கள். படி 2, தெளிவுடன் கேளுங்கள். இப்போது மிக முக்கியமான பகுதி வருகிறது. மக்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு, ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை கேட்பது. எனக்கு பணம் வேண்டும், கார் வேண்டும், அன்பு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். பிரபஞ்சம் பரிதாபமாக குழப்பமடைகிறது. நீ என்னதான் விரும்புகிறாய்? வெளிப்படுத்துதல் எப்போதும் தெளிவை கேட்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு விருப்பத்தை மட்டும் யோசியுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு எது மிகவும் முக்கியமானது? பதவி உயர்வு, உறவு, மன அமைதி. ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை உங்கள் மனதில் படிக தெளிவாக பாருங்கள். இப்போது இங்கே ஒரு சிறிய திருப்புமுனை உள்ளது. அதை வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் வேண்டும் என்பதன் அதிர்வு பற்றாக்குறை பற்றியது. நீங்கள் எதை அதிர்வுபடுத்துகிறீர்களோ அதையே பிரபஞ்சம் எப்போதும் கொடுக்கிறது. நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் அது உங்களிடம் இப்போது இல்லை என்று புரிந்துகொண்டு அந்த யதார்த்தத்தை தக்க வைத்துக் கொள்ளும். எனவே வாக்கியத்தை மாற்றுங்கள். எனக்கு பணம் வேண்டும் இல்லை, நான் செழிப்பாக இருக்கிறேன். எனக்கு அன்பு வேண்டும் இல்லை, நான் அன்பில் இருக்கிறேன். எனக்கு அமைதி வேண்டும் இல்லை, நான் அமைதியாக இருக்கிறேன். பார்த்தீர்களா? ஒரே வார்த்தையின் வித்தியாசம், ஆனால்
முழு அதிர்வெண்ணும் மாறிவிடுகிறது. பிரபஞ்சம் இலக்கணத்தை விட அதிர்வை அதிகமாக புரிந்து கொள்கிறது. எனவே உணர்வை சரியாக வைத்திருங்கள். இப்போது மிக அழகான பகுதி வருகிறது. காட்சிப்படுத்துதல். கண்களை மூடுங்கள். அந்த விஷயம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருப்பது போல் உங்கள் மனதில் ஒரு சித்திரத்தை உருவாக்குங்கள். உங்கள் விருப்பம் பதவி உயர்வாக இருந்தால் உங்களை அந்த புதிய பதவியில் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள். மக்கள் உங்களை மதிக்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். உங்கள் விருப்பம் புதிய காராக இருந்தால் நீங்கள் ஸ்டியரிங் பிடித்து ஓட்டுவதை காட்சிப்படுத்துங்கள். அந்த லெதர் இருக்கையின் வாசனை, அந்த காற்றின் அசைவு, சாலையின் மென்மை, எல்லாவற்றையும் உணருங்கள். காட்சிப்படுத்துதல் என்பது பார்ப்பது மட்டுமல்ல, உணர்வதும்தான். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் படத்தை கேட்பதில்லை, அது உங்கள் உணர்ச்சியை கேட்கிறது. எனவே நீங்கள் எவ்வளவு ஆழமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக யதார்த்தம் உங்களை நெருங்கி வரும். ஆம், கற்பனை மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் கனவு காண்கிறீர்களா அல்லது உண்மை என்று உங்கள் ஆழ்மனதிற்கு பிரித்தறிய முடியாது. அதுதான் தந்திரம். இப்போது உங்கள் காட்சிப்படுத்துதல் முடிந்தவுடன் கடைசியாக ஒரு வேலை செய்யுங்கள். மெதுவாக உறுதிமொழியைச் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலாம், பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன், எனக்குரியதை என்னிடம் வரவிடு. அல்லது, நான் பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் இருக்கிறேன், நான் விரும்புவது ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இதை விட்டு விடுங்கள். அதிகமாக சிந்திக்காதீர்கள். எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்று யோசிக்காதீர்கள். ஏனென்றால் எப்படி என்று நீங்கள் சிந்திக்கத் தொடங்கியவுடன் நீங்கள் சந்தேகத்தின் அதிர்வெண்ணுக்குச் செல்கிறீர்கள். சந்தேகமே வெளிப்படுத்துதலின் மிகப்பெரிய எதிரி. உங்கள் வேலை காட்சிப்படுத்துவது, நம்பிக்கை வைப்பது மற்றும் விட்டுவிடுவது. மற்ற வேலை பிரபஞ்சத்தின் பொறுப்பு. இப்போது கேளுங்கள், இது ஒரு மந்திர சூத்திரம் அல்ல. இன்று செய்துவிட்டு நாளை பலன் கிடைக்கும் என்று பிரபஞ்சம் சோதனைகள் செய்கிறது. நீங்கள் உண்மையிலேயே தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? எனவே நிலைத்தன்மை அவசியம். ஒவ்வொரு இரவும் சில நிமிடங்கள் இந்த வழக்கத்தை செய்யுங்கள். பிரபஞ்சம் உங்கள் அதிர்வெண்ணை அடையாளம் காணட்டும். ஆம், ஒரே இரவில் லம்போர்கினி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். பிரபஞ்சம் நிச்சயம் டெலிவரி கொடுக்கும். ஆனால் இது அதிவேக ஷிப்பிங் அல்ல, இது ஆற்றல் மிக்க ஷிப்பிங். ஆனால் ஒருமுறை ஒத்திசைவு ஏற்பட்டால் எல்லாம் டாமினோ விளைவு போல நடக்கத் தொடங்கும். சிறிய சிறிய அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். எதிர்பாராத தற்செயல்கள், திடீர் வாய்ப்புகள், அல்லது திடீரென உதவும் ஒரு நபர். இவைதான் பிரபஞ்சத்தின் அறிகுறிகள். உங்கள் வேலை கவனிப்பதும் நம்புவதும் தான். ஒரு ரகசியம், உண்மையிலேயே வெளிப்படுத்துபவர்கள் இரவில் ஒரு கூடுதல் வேலையை செய்கிறார்கள். தூங்குவதற்கு முன் 10 வினாடிகள் உங்கள் இதயத்தின் மீது கையை வைத்து மெதுவாகச் சொல்லுங்கள், ஏற்கனவே நிறைவேறிய என் விருப்பத்திற்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னல். பணி நிறைவடைந்தது. அந்த அதிர்வில் உங்கள் ஆழ்மனம் ஏற்கனவே வெற்றிகரமாக இருப்பதாக நம்புகிறது. இந்த நம்பிக்கையே யதார்த்தமாக மாறுகிறது. இப்போது பயத்தை பற்றி பேசுவோம். ஏனென்றால் உண்மை என்னவென்றால் பயமே மிகப்பெரிய வெளிப்படுத்துதல் கொலையாளி. பலர் என்னிடம் கேட்கிறார்கள், நான் தினமும் உறுதிமொழிகளை சொல்கிறேன், பாசிட்டிவாக நினைக்கிறேன், ஆனாலும் விஷயங்கள் எனக்கு ஏற்றபடி நடப்பதில்லை என்று. காரணம் பயம், சந்தேகம் மற்றும் கோபம். இந்த 3 சக்திகளும் உங்கள் அதிர்வை நேரடியாக வெட்டிவிடுகின்றன. ஒரு ரேடியோ சிக்னலில் சத்தம் வருவது போல பிரபஞ்சமும் உங்கள் உணர்வுகளின் சிக்னலை அப்படித்தான் பிடிக்கிறது. இடையில் பயத்தின் ஸ்டாட்டிக் இருந்தால் அது தெளிவான குரலை கேட்க முடிவதில்லை. பயம் ஏன் சக்தி வாய்ந்தது? பயத்தின் அதிர்வு மிகவும் கனமானது. உங்கள் மனதில் பயம் எழும்போது உங்கள் உடல் சுருங்குகிறது, மூச்சு சிறியதாகி விடுகிறது, உங்கள் ஆற்றல் புலம் குறுகிவிடுகிறது. அதாவது நீங்கள் உண்மையில் சுருங்கி விடுகிறீர்கள். அந்த நிலையில் உங்களால் எதையும் ஈர்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் திறந்திருக்கும்போது, ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கும்போதுதான் பிரபஞ்சம் கொடுக்கிறது. பயம் நம்பிக்கைக்கு எதிரானது. பயம் இருக்கும் இடத்தில் பிரபஞ்சத்தின் ஓட்டம் நின்றுவிடுகிறது. உதாரணமாக, நீங்கள் எனக்கு வேலை போகக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். பிரபஞ்சத்திற்கு கூடாது என்று கேட்காது, அது போகும் என்ற அதிர்வை பிடித்துக் கொள்கிறது. பிறகு அதுவே ஈர்க்கப்படத் தொடங்குகிறது. ஏனென்றால் உங்கள் கவனம் எங்கு செல்கிறதோ
அங்கேதான் ஆற்றல் எப்போதும் செல்கிறது. நீங்கள் பயத்தின் சக்தியை அனுப்பினால் பயமே திரும்பி வரும். அதனால்தான் பயத்தை மறுக்காதீர்கள், அதை அடையாளம் காணுங்கள். ஏனென்றால் நீங்கள் பயத்தை அடக்கினால் அது இன்னும் பெரிதாக திரும்பும். பயத்தை கையாளுதல். இரவில் நீங்கள் படுத்திருக்கும் போது பயம் தோன்றினால், 1. அந்த பயத்துடன் சண்டையிடாதீர்கள், அதை பாருங்கள், அதை அடையாளம் காணுங்கள். 2. உங்களையே சொல்லிக் கொள்ளுங்கள், இந்த பயம் என்னுடையது அல்ல, இது ஒரு பழைய முறை, இது இப்போது முடிவுக்கு வருகிறது என்று. இதனால் பயத்துடன் சண்டையிடாமல் அதை கரைக்கிறீர்கள். 3. இரவில் பயம் வந்தால் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். பயத்தின் சிந்தனை எழும்போது எல்லாம் மெதுவாகச் சொல்லுங்கள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு ஆதரவாக இருக்கிறது. 3 முறை திரும்பச் சொல்லுங்கள். ஆற்றல் மாற்றம் ஏற்படுவதை உணர்வீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், பயம் எங்கே முடிவடைகிறதோ அங்கேதான் வெளிப்படுத்துதல் தொடங்குகிறது. ஏனென்றால் பயம் சுருக்கம், அன்போ விரிவு. வெளிப்படுத்துதல் அன்பின் ஆற்றலில் செயல்படுகிறது. இறுதி இரவு கட்டளைகள் வெளிப்படுத்துதல் நீங்கள் வெறுமனே பேசும்போது நடக்காது. நீங்கள் விரும்புவது ஏற்கனவே உங்களுடையது என்று நீங்கள் உணரும்போதுதான் அது நடக்கும். எனவே இன்று இரவு வித்தியாசமாகச் செய்யுங்கள். 1. முதலில் உங்கள் அறையின் விளக்குகளை அணைக்கவும். எல்லா சத்தங்களையும் குறைக்கவும். போனை அமைதியில் வைக்கவும். உங்கள் சுவாசத்தின் சத்தத்தை மட்டும் கேளுங்கள். மெதுவாக ஆழமாக சுவாசிக்கவும், மெதுவாக விடவும். உங்கள் மனம் அமைதியாகி வருவதை உணருங்கள். 2. கண்களை மூடுங்கள். உங்கள் இதயத் துடிப்பை மட்டும் உணருங்கள். இந்த தருணத்தில் நீங்களும் பிரபஞ்சமும் ஒரே அதிர்வெண்ணில் இருக்கிறீர்கள். 3. உங்கள் உள்ளுக்குள்ளிருக்கும் குரலில் சொல்லுங்கள், பிரபஞ்சம் என் ஒவ்வொரு உணர்வையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன். 4. பயத்தை விடுங்கள். நான் இப்போது பயத்தை விட்டு விடுகிறேன். உங்கள் அச்சங்களை ஒரு கருப்பு மேகத்தைப் போல கற்பனை செய்து அவை காற்றில் கரைந்து போவதாக உணருங்கள். 5. உறுதிமொழி. நான் என் கனவுகளை பெறத் தயாராக இருக்கிறேன். உங்கள் கனவை கண்முன் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே அதன் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உணருங்கள். 6. உறுதிமொழி. எனக்குரியது ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் பிடிவாதத்தை கைவிடக் கற்றுக்கொள்கிறீர்கள். 7. நன்றியுணர்வு. நான் நன்றியுடன் இருக்கிறேன். இதைச் சொன்னாலே போதும், ஏனென்றால் நன்றியுணர்வுதான் அற்புதங்கள் நடக்கும் அதிர்வெண். 8. முழுமை. நான் அமைதியாக இருக்கிறேன், நான் பூரணமாக இருக்கிறேன். உங்கள் இருப்பிலிருந்து வரும் முழுமையை உணருங்கள். இறுதியாக உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு மென்மையான அறிவுறுத்தலை கொடுங்கள். நான் இப்போது தூங்கப் போகிறேன். என் விருப்பங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் மடியில் உள்ளன. எனக்கு எது சரியானதோ அது சரியான நேரத்தில் சரியான வழியில் என்னிடம் வரும். இப்போது கண்களை மூடுங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பதிய வையுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். நான் நன்றியுடன் இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். எனக்குரியது என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது தூங்குங்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் வேலை அல்ல, பிரபஞ்சத்தின் வேலை.